நாகர்கோவிலில் கட்டிட தொழிலாளி கத்தியால் குத்திக் கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் குருசடி மீன் மார்க்கெட் அருகே உள்ள வடக்கு தெருவை சேர்ந்தவர் சிவராஜ், வயது 46. கட்டிட தொழிலாளியான இவருக்கு மனைவியும் 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். சிவராஜும் அவருடைய உறவினரான புது கிராமத்தை சேர்ந்த கென்னடி என்பவரும் ஒன்றாக வெளியூர்களில் வேலை செய்து வந்தனர். மேலும் கென்னடி மனைவியை பிரிந்து சிவராஜின் வீட்டருகே வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிவராஜும் கென்னடியும் மற்றும் சிவராஜின் மகன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து நெல்லை மாவட்டம் திசையன்விளை பகுதியில் வேலைக்கு சென்றனர். அங்கு வைத்து சிவராஜுக்கும் கென்னடிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் கென்னடி நேற்று முன்தினம் சொந்த ஊர் வந்துவிட்டார். மேலும் அவர் சிவராஜின் வீட்டுக்கு சென்று அவரது மனைவியுடன் தகராறு செய்துள்ளார். பின்னர் நேற்று காலையில் சிவராஜ் வீட்டுக்கு வந்தார். அப்போது கென்னடி தகராறு செய்த விஷயத்தை அவரிடம் மனைவி கூறியுள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த சிவராஜ் உடனே கென்னடி வீட்டுக்கு சென்று அவரிடம் இது குறித்து தட்டி கேட்டுள்ளார். பின்னர் தனது வீட்டுக்கு வந்து அவர் உணவு சாப்பிட்டுக் கொண்டு இருந்தார். இதற்கிடையே சிவராஜ் மீது கோபத்தில் இருந்த கென்னடி தனது உறவினர் ஒருவரின் மகனை அழைத்துக் கொண்டு அவரது வீட்டுக்கு வந்து தகராறு செய்தார். அப்போது உடன் வந்த கென்னடியின் உறவினர் கத்தியால் சிவராஜின் மார்பில் சரமாரியாக குத்தினார். இதில் இரத்த வெள்ளத்தில் அவர் கீழே சரிந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சிவராஜின் மனைவி மற்றும் மகன்கள் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு சிவராஜ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக பிணவரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது பற்றிய தகவல் அறிந்த ஆசாரிப்பள்ளம் போலீசார் உடனடியாக சம்பவ இடம் சென்று விசாரணை நடத்தினர். மேலும் கென்னடியை போலீசார் கைது செய்த நிலையில் அவரது உறவினர் தப்பி ஓடிவிட்டார். தொடர்ந்து தப்பி ஓடிய கென்னடியின் உறவினரை போலீசார் தேடி வருகிறார்கள். குடும்பத்தினர் கண் எதிரே தொழிலாளி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.